குருவாழ்க குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்க உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் சேற்று ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் ஜூன் மாதம் 2025 எவ்வாறு இருக்கப் போகிறது, என்ன பலன் கிடைக்கப்போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, வீடு கட்டுவோமா, வண்டி வாங்குவோமா, இப்படி சிக்கல் தீருமா, இப்படி பலவிதமான கேள்விகளுக்கும் என்ன சொல்லப்போகிற கிரகங்கள் வாருங்கள் விரிவாக பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு வரமாட்டார். ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொடுப்பார். ஆன்மீக பயணம் அழைத்து செல்வார். குடும்ப நாட்டை கொஞ்சம் குறைத்து தெய்வீக வழிபாட்டின் மூலம் அக்கறை செலுத்தி வைப்பார். அதனால் பாதிப்பு இல்லை. உங்களுக்கெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எல்லாம் அவன் செயல், எல்லாம் நடப்பதெல்லாம் இறைவன் செயலே என்று ஆறுங்கள். உங்களுடைய தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கே என்ன நடக்கப் போகிறது ஃப்யூச்சரில், நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு உங்களுக்கே அந்த தெய்வம் காட்டி கொடுக்கும். உங்களுக்கே அது முன்கூட்டி என்ன நடக்க போகிறதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சிடும். உங்கள் மேலே தெய்வசக்தி இருக்குது. உங்கள் மேலே அருள் வாக்கு நீங்களே சொல்லுவீங்க. அந்தளவு தெய்வசக்தி உடைய சிம்மராசி அன்பர்கள் கோபம் அதிகமாக இருக்குவார். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளுங்கள். பலருக்கு உதவும் குணம் உள்ளது. அதே போல் தெய்வத்திற்கு இந்த டொனேஷன் கட்டாலே இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பீங்க. சிவ வழிபாடு சிவ குடும்ப பக்தர் எல்லாத்தையும் நீங்கள் வழிபாடுவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சிறந்த அறிவாளி, ஆளும் திறமை கொண்ட நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தாலும் ஒரு உயர் பதவியில் இருப்பீங்க. ஊருக்குள்ளே இருந்தாலும் ஒரு நாட்டாமையாக இருப்பீங்க. அரசியல் கட்சியில் இருந்தாலும் ஒரு பெரிய தலைவர் பதவியில் இருப்பீங்க. இப்படி பலவிதமான பதவிக்கும் பெயருக்கும் சொந்தக்காரரான சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்கள் ராசியில் அமர்ந்த கேது பகவான் கேது சாரமே பெற்று சுயசாதகத்தில் அமைந்திருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பில்லாத முறையில் உங்களை அப்படியே வழி நடத்தி செல்வார். உங்கள் ராசிக்கு 7 ராகு பகவான் குரு பார்வையில் பெற்று அமைந்திருப்பதனால் திருமணமே ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைச்சது போல் வரன் கண்டிப்பாக அமையும். திருமணம் கைகூடும். வேலையில் உள்ள மாப்பிள்ளையும் இல்லை வேலைக்கிற பொண்ணும் உங்களுக்கு அமைவார்கள். திருமணம் பந்தம் கைகூடும். கணவன் மனைக்குள்ள இருந்த ஈகோ, அந்யோன்ய பிரச்சனை எல்லாம் விலகும். ஒற்றுமை மேம்படும். கணவனுக்கு ஒரு மனைவி கிஃப்ட் வாங்கி கொடுங்கள். மனைவிக்கு கணவர் கிஃப்ட் வாங்கி கொடுங்கள். அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக சேரும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள். உங்களுடைய பிரிந்த கணவன் மனைவியோடு ஒன்று சேருவார்கள். டைவர்ஸ் ஆன கூட வேண்டாம் தூக்கி போட்டு பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்று குடும்பம் நடத்துவீர்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம் எல்லாமே கண்டிப்பாக சேரும். கணவன் மனைவியால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு இருக்கிறது. பார்ட்னர்ஷிப்பாலும் ஒரு ஆதாயம் இருக்கிறது. தொழில் செய்பவர்கள் ஒரு மனைவி மீது ஒரு தொழில் செய்யலாம், பார்ட்னரை சேர்த்து செய்யலாம். ஏற்கனவே பார்ட்னராக செய்கிறவங்க அவனுக்குள்ளே இருந்த மனசாபங்களை விலகி ஒரு உத்வேகம் கிடைக்கும். புதுசாக பார்ட்னரில் தொழிலும் தொடங்கலாம், இல்லை தொழிலை விரிவுபடுத்தலாம். பார்ட்னர் தொழில் விரிவுபடுத்தலாம். அதனால் பார்ட்னர்ஷிப்பிலும் அனைத்தும் சிறப்பாக இருப்பதனால் நீங்கள் தொழிலில் இருந்தாலும் முன்னேறலாம். உங்கள் ராசிக்கு 8 பார்த்தோம்னாக்கா சனி பகவான் சுயசாரம் பெற்று அவர் சாரம் பெற்று அமைந்திருப்பது ஆயுளுக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலே படுத்திருந்தால் கூட பெட்டில் இருக்கிறவங்க இருந்து நல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டில் முடியாமல் இருக்கிறவங்க கூட சரி வயசானவங்களாம் கூட மீசையை முறுக்கிட்டு கம்பீரமாக போவாங்க. அதனால் இளைஞர்களும் சரி, வயசானவங்களும் சரி ஆரோக்கியம் மேம்படும். வயதானவர்களாக ஒரு ஆதாயம் இருக்கிறது, சப்போர்ட் இருக்கிறது, துணை இருக்கிறது. ரத்த உறவே இல்லாதவங்கள ஒரு ஆதாயம் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் குடும்பமான அறிவில் தானம் தர்மம் செய்யுங்கள். ராசிக்கு 8 சுக்கிரன் இருப்பது ஒரு திடீர் யோகம். வண்டி வாங்குகிற யோகம் கூட உங்களுக்கு இருக்கலாம். புதுசாக ஒரு வண்டி வாங்கலாம். பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் கூட வாங்கலாம். காரோ பைக்கோ உங்களுக்கு வாங்குகிற யோகம் இருக்கிறது. எலக்ட்ரிக் பைக் வாங்குகிற யோகம் இருக்குது. வண்டி வாகனம் அமோகமாக இருக்கிறது. இடம் வாங்கினோம்னா கடமாக இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம்.
வாடகை வீட்டில் இருக்கிற ரொம்ப நாளாக ஒரு சொந்த வீடு வாங்க முடியும். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீடு கிரகபிரவேசம் செய்யறதும் செய்யலாம், வீடு கட்டலாம், ஒரு வீடு காது குத்தலாம், பசங்க சுப காரியங்கள் என்னென்ன இருக்கோ செய்யணும்னு நினைக்கிறது செய்யலாம். புத்திர பாக்கியமும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு அதாவது 10ல் சூரிய பகவான் இருக்கும். அரசாங்கத்தால் தடைப்பட்ட காசு பொருள் உதவி எல்லாம் வந்து சேரும். அரசாங்கத்தில் ஏதாவது வர வேண்டியிருக்குதா வரும். அரசாங்கத்தில் ஏதாவது எதிர்பார்த்துருக்கலாம் வரும். கட்சியிலேருந்து எதிர்பார்த்துருக்கலாம், கட்சி தலைவர் மூலம் ஏதாவது எதிர்பார்த்துருக்கலாம், கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். தந்தையால் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது தந்தை மூலம் ஒரு பாகப்பிரிவினை, சொத்து பிரிவினை, பண வரவு இருந்தாலும் தீரும். சட்ட சிக்கல், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் அது முடிவுக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கூடுமான வகையில் யாருக்கிட்டையும் வாய் கொடுத்து வம்பில் மாட்டிக்காதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. வெளிநாடு போக விரும்புகிறவங்க கண்டிப்பாக போகலாம். வெளிநாடு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ செல்பவர்கள், வெளிநாடு வெளிமாநில செல்பவர்களுக்கு ஒரு சிறப்பான யோகம் செல்லலாம். பிள்ளைகளான படிப்பு ரொம்ப முக்கியம். அதனால் வந்து என்ன படிக்கலாம் என்பதை தேர்வு செய்து மேற்படிப்பை தொடருங்கள். உங்களுக்கு அற்புதமான எதிர்காலம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. காதல் செய்பவர்கள் கண்டிப்பாக காதல் கைகூடும். ஒரு சிலருடைய காதல் மட்டும் ஃபெயிலியர் ஆகும். வருத்தப்படாதீங்க. கனவு போல் நினைத்துவிட்டு உங்கள் வேலை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சுய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி தசை நடக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண பந்தம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும், நிச்சயிக்கப்படும். அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். உங்களை வாழவே விடக்கூடாதுன்னு சொன்ன எதிரிலாம் கூட அடங்கி போயிடுவாங்க. நீங்கள் வீட்டில் வந்து கெட்ட சக்தி இருக்குமா, யாராவது செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு வருத்தப்பட வேண்டாம். எல்லாமே இந்த மாதிரி தானாக அடங்கிவிடும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். வீட்டில் மாட்டு கோமியம் தெளித்து சாம்பிராணி புகை நல்ல புகை போட்டு காட்டுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற அனைத்து கெட்ட சக்தியிலும் வெளியேறிவிடும். குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், நல்ல உறக்கம் வரும், மன நிறைவு இருக்கும், கஷ்டங்கள் எல்லாம் தீரும். பெண்கள் விளக்கேற்றும் பழக்கம் இருக்குன்னால் தினமும் 6 மணிக்கு ஈவினிங் விளக்கேற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்ற வார்த்தை சொல்லி விளக்கேற்றி பாருங்கள். உங்களுக்கு காசு வந்து வீண் வரை இல்லாமல் கையில் இருப்பு இருக்கும், கையில் சேரும். அதனால் சிம்ம ராசி அன்பர்கள், பெண்களாக சரி ஆண்களாக சரி, ஒரு சிறு சேமிப்பு போட்டு வையுங்கள். அவசர தேவைக்கு உதவும். கடை யார்கிட்ட கடை வாங்காமல் நம்ம ரன் பண்ணிக்கலாம். கடனிலிருந்து விடுபட இந்த மாதம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடன் வாங்காதீங்க. கடன் கொடுக்குற வாய்ப்பும், நகை ஏதாவது மூட்டு வச்சுருந்தீங்க, அதாவது அடகு வச்சுருந்தீங்களா, அதை மூகிற வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் இருக்கிறது. பிரதோஷம் உங்களுக்கு நீங்கள் சிவ வழிபாடு சிவன் கோயில் சென்று வாங்கப்பா, எல்லாம் நல்லதாக நடக்கும். அந்த பெருமானுடைய பாதம் பணிந்து ஓம் சிவாய நம்ம பணிந்து மனம் உருகி மனசுக்கு குறைய சொல்லி பாருங்கள். பஞ்சா பறந்து போய்விடும். அப்படி பஞ்சாகி பறந்து போய்விடும். அதனால் வந்து நீங்கள் வருத்தப்படாமல் சிவ வழிபாடு மூலம் உங்களை கஷ்டங்களை அனைத்தும் தீர்த்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்தும் இனிமேல் நல்லதே நடக்கும். உங்கள் ராசிக்கு 12ல் செவ்வாய் இருப்பது உங்களுடைய பங்காளி உறவில் கொஞ்சம் மனஸ்தாபத்தை கொடுக்கும். தம்பிக்கு உனக்கு ஒரு மனஸ்தாபத்தை கொடுக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். விட்டு கொடுங்கள். விட்டு போனவன் கெட்டு போக மாட்டான். அதனால் வந்து தம்பி உறவில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும். நல்ல ஒரு நல்ல செய்தி மட்டும் இல்லை, நல்லது நடக்கும். உங்களை ஒரு பெண்களாலும் ஒரு ஆதாயம் இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் வாழ்வில் முன்னேற உங்களுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் அன்று சென்று ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள் கோயிலுக்கு, சிவன் கோயிலில். உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து தோஷங்கள் விலகி அனைத்தும் நல்லதே நடக்கும். உங்களுடைய அதாவது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் அந்த மாதத்தில் வரப்போகிறது, நடக்கப் போகிறது. இரவிலே தூக்கம் இல்லாமல் அவசரப்பட்டு இருந்தீங்க, நீங்கள் கூட நல்லா நிம்மதியாக தூங்குங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். ஒரு முறை குடும்பத்தோடு பிள்ளைக்குட்டிகளோடு குலதெய்வம் சென்று ஒரு பூஜை போட்டு விட்டு வாருங்கள். குடும்பமானவர்கள் ஒரு 5 பேருக்கு ஒரு அன்னதானம் செய்து விட்டு வாருங்கள். அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்தையே பாருங்கள் கண்களோட என்ன நடக்கிறது என்று. சிறப்பாக வாழ்வில் அனைத்தும்
பெரிய மாற்றம் குடும்பத்தில் ஏற்பட்டு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். சிம்மராசி அன்பர்கள் நன்றி, வணக்கம்.